வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இந்த சித்திரை மாதத்தில் அற்புதமான இந்த மாதத்துல நாம இன்னைக்கு ஒரு சிறப்பான முத்திரை தான் பார்க்க போறோம். இந்த முத்திரை மருத்துவத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்திரை பாத்தீங்கன்னா துர்கா முத்திரை. இந்த துர்கா முத்திரையை செய்யறதுனால நமக்குள்ள ரொம்ப பெரிய பயம், அந்த பயத்தை நீக்கிறதுக்கான வாய்ப்பு துர்கா முத்திரை கொண்டு பேரே துர்கா. அந்த துர்க்கை அம்மனுடைய அருள் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம மனிதர்களுடைய சக்தி செயல்பாட்டை சீர்படுத்துறதுக்கு அந்த முத்திரை உதவி செய்யும். மனிதர்களுடைய சக்தியை அதிகப்படுத்தி அந்த இயக்கத்தையும் சீர்படுத்துறதுக்கான உதவி செய்யும். அப்புறம் ஆன்டி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பழமையான ஒரு மன அழுத்தம் அப்படின்னு உள்ள இருக்கும். அந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நீக்கும். யாருக்காவது மனசுல ரொம்ப இருக்கிட்ட அது வெளியே வர முடியல அப்படின்னா இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இது நீக்கி விடும். அதுபோக உள்ளார்ந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே கலைஞ்சு நமக்கு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் அந்த முத்திரை. அந்த முத்திரை எப்படி செய்ய போறோம்னா, இந்த 2 கைகளையும் செய்யணும். 2 கையிலையும் செய்யும்போது முதல்ல இந்த 3 விரல்ல உள்ள மடிக்கணும். முதல்ல இந்த 3 விரல்ல உள்ள மடிக்கணும். 3 விரல்ல உள்ள மடக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க கட்டை விரலை கொண்டு இப்படி இந்த நடுவிரல் மேல இப்படி வைக்கணும். இப்படி வைக்கணும். நடுவிரல் மேல இப்படி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு இப்படி கட்டவலை ஹோல்டு பண்ணிக்கணும். இப்படி கட்டவலை ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ இந்த முத்திரையை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல் 3 விரல உள்ள வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கட்டவலை கொண்டு மேலே வச்சுக்கணும். அது மேலே ஆள்காட்டி விரலை அப்படி ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிட்டு நீங்க இந்த முத்திரையை வச்சுட்டு எப்படின்னா இப்படியே மடி மேலே வச்சுக்கலாம். இப்படியே திருப்பி வைக்காம இப்படியே மடி மேலே வச்சுக்கலாம். இப்படி திருப்பி வச்சாலும் தவறு இல்லை, இப்படியே மடி மேலே வச்சுக்கலாம். 2 முறையா செய்யலாம். ஒன்று இப்படியே மடி மேலே வச்சுக்கிறது, இன்னொன்று இப்படி வச்சுக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு அந்த முத்திரையை செய்யலாம். நின்றுட்டு நீங்க இந்த முத்திரையை இப்படி வச்சுக்கலாம். நடக்கும்போது நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நடக்கலாம். ஸோ இந்த முத்திரையை 4 விதமா நீங்க பயன்படுத்த முடியும். இந்த முத்திரையை நம்ம இப்படி மடி மேல வச்சுக்கிறது மூலமா உங்களுக்கு உங்களுடைய பாரத்தையெல்லாம் நீங்க கீழே இறக்குற மாதிரி, அதாவது உங்களுடைய மனசுக்கு பாரத்தை கீழே இறக்குற மாதிரி ஒரு ஃபீல் உருவாக தொடங்கும். சரிங்களா? இதே நீங்க திருப்பி வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்க பாரம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த முத்திரை இப்படி திருப்பி வைக்கும் போதே அந்த உணர்வு தெரிய தொடங்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் துர்காதேவி அருளை நமக்குள்ள கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொண்டது துர்கா முத்திரை அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா பயங்கரமான தைரியத்தை கொடுக்கறதுனால இந்த பேர் இதுக்கு வைக்கப்பட்டது. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த 3 பூதங்களை உள்ள வச்சுக்கிறோம். என்ன பூதத்தை? நீர் பூதம், அதுக்கப்புறம் மண் பூதம், ஆகாய பூதம். 3 பூதத்தையும் நமக்குள்ள வச்சுக்கிறோம். நெருப்பு பூதத்தை கொண்டு போய் ஆகாய பூதத்தின் மேல் வைக்கிறோம். அதுக்கப்புறம் காற்று பூதத்தை கொண்டு நம்ம அந்த நெருப்பு பூதத்தை அழுத்தி குடிச்சுக்கிறோம். இதன் மூலமாக நமக்குள்ளேயே இந்த சக்தி சுழன்று நம்மளையே பலமுள்ள ஒரு சக்தியாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த துர்கா முத்திரை. ஸோ இந்த துர்கா முத்திரை பிடிச்சிக்கிட்டு முதுகுத்தை நேராக வச்சு சரியான முறையில் வச்சுட்டு நீங்க உங்க மூச்சை கவனிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி 10 நிமிடத்திலிருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நீங்க செய்யலாம். சரிங்களா? ஸோ தினந்தோறும் 10 நிமிஷம் செஞ்சுட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செய்ய முடியும். இதற்கு உணவு உடனே செய்யக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி எந்த நேரத்தில் வேணாலும் இந்த முத்திரையை நீங்க செஞ்சுக்க. நன்றி. குருவே நம, தந்தையே நம. வணக்கம் ஐயா. இன்னைக்கு காலையில் நான் துர்கா முத்திரை ஒரு 10 மினிட்ஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 நாளாகவே ஒரு மாதிரி மனசு அழுத்தமாகவே இருந்துச்சு. இப்போ அது பண்ணணுன்னே ரொம்ப நிம்மதியாக ஒரு நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன். அப்புறம் ரைட் ஷோல்டர் பெயின் வேறு இருந்துச்சு. அந்த முத்திரை பண்ணி முடித்த உடனே 2 நாளாக அந்த பெயின் வேறு குறைஞ்சிருச்சு, நல்லா குறைஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.